அனைவரும் முழந்தால் படிடுவோம். எரிக்கோ ஜெபத்திற்கு கடந்து செல்கின்ற நிமிடம் நிலையான புகழுக்குரிய பாடி ஆண்டவர் இயேசுவை நம் மத்தியே வரவேற்று பாடி ஜெபிப்போம். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. நம்மை நேசிக்கின்ற, நம்மை பெயர் சொல்லி அழைத்த இதோ இந்த நாளிலே நம்மை மீண்டும் திடப்படுத்த புது வாழ்வும் புத்துயிரும் தந்தமை நம்மை ஆசிர்வதிக்க நம் முன்பாக வீற்றிருக்கிற அன்பே உருவான ஆண்டவருக்கு நம்மை முழுமையாக அர்ப்பணித்து இந்த பாடல் ஆராதனை பாடலோடு இணைந்து, ஆண்டவரே உம்மை முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும் முழு ஆன்மாவோடும் நான் உம்மை அன்பு செய்கிறேன் என்று சொல்லி இந்த காலை பொழுதே நம்மை முழுமையாக அர்ப்பணித்து கரங்களை தட்டி ஆண்டவரை பாடி நாம் போற்றுவோம். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆழமாய். கரங்களை தட்டி நம்மை முழுமையாக ஆண்டவருக்கு அர்ப்பணித்து உதவி செய்கிற ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி, எபினேசரே இதுவரையில் உதவினீரே உமக்கு நன்றி என்று சொல்லி முழுமையாக அர்ப்பணித்து பாடி ஜெபிப்போம். எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவினீரே. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவினீரே. இதுவரையில் உதவினீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே
ஆர்வமா தந்தீரே நன்றி ஐயா ஏகவாரப்பா சுகம் தந்தீரே நன்றி ஐயா சுகம் தந்தீரே நன்றி ஐயா உண்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் உண்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 ஹல்லேலூயா 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 Hallelujah, 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 hallelujah. நம்மை முழுமையாக ஆண்டவருக்கு அர்ப்பணிப்போம். இந்த எரிக்கோ ஜெபத்திலே கலந்து கொள்ளும் பொழுது இறை நம்பிக்கையில் வளர வரம் கேட்போம். ஏசாயா இறைவாக்கினர் புத்தகம் 40ஆம் அதிகாரம் 31வது இறைவார்த்தை, ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருப்பவர்களோ புதிய ஆற்றல் பெறுவர், கழுகுபோல் இறக்கை விரித்து உயரே செல்வர், அவர்கள் ஓடுவர் களைப்படையார், நடந்து செல்வர் சோர்வடையார். ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கிறவர்களுக்குத்தான் புதிய ஆற்றல். இந்த ஒரு வார காலத்திலே நாம் யார் மீது நம்பிக்கை வைத்து செயலாற்றினோம் என்று சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்திருந்தால் நம் பொறுப்புகளையும் வேலைகளையும் நாம் செய்ய வேண்டிய எல்லாம் செய்து முடித்த பொழுதும் புதிய ஆற்றல் பெற்றவர்களாக இருப்போம். சோர்வுற்றால் தளர்வுற்று போயிருந்தால், இதோ மனம் உடைந்து போனவர்களாக இருந்தால், சில நேரங்களில் ஆண்டவரை விட வேறு யார் மீதோ நம்பிக்கை வைத்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்பது உணர்ந்து கொள்வோம். இந்த எரிக்கோ ஜெபத்திலே, ஆண்டவரே எப்பொழுதும் உம்மீது நம்பிக்கை வைக்க, எந்த சூழ்நிலையிலும் உம்மை சிக்கன பிடித்து கொள்ள வரம் தாரும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். அனைவரும் எழுந்து நிற்போமா? ஓடினாலும் நடந்தாலும் சோர்வடையாமல் களைப்படையாமல் ஆண்டவருடைய பிள்ளைகளாக சாட்சியமாக வாழ வரம் கேட்டு இந்த எரிக்கோ ஜெபத்திலே பக்தியோடு நாம் கலந்து கொள்வோம். நம்பிக்கை அறிக்கை. விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாளிடமிருந்து பிறந்தார். போந்து பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். புனித கத்தோலிக்க திருவையை நம்புகிறேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகிறேன்.
பாவ மன்னிப்பை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன். நிலை வாழ்வே நம்புகிறேன். ஆமென். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். இறை அன்பு, இறை நம்பிக்கை, எதிர்நோக்கு என்னும் புண்ணியங்களில் வளர வரம் கேட்போம். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். துயரின் மறை உண்மைகள். முதலாவது துயரின் மறை உண்மை. இயேசு கெத்செமனி தோட்டத்திலே இரத்த வியர்வை சிந்தி தன்னையே அர்ப்பணித்ததை குறித்து தியானிக்கிற பொழுது நம்முடைய பொறுப்புகளை சரிவர செய்ய என்ன நடந்தாலும் இறை திருவுளத்தை மட்டும் நம் வாழ்வில் நிறைவேற்ற, நமது சுயநலங்களுக்காக வாழாமல், நம்முடைய தன்னலத்திற்காக வாழாமல், நம்முடைய விருப்பத்திற்கு வாழாமல், இறைவனது திருவுளத்திற்கு நம்மையும் நம் குடும்பத்தையும் அர்ப்பணித்தவர்களாக இந்த 10 மணியிலே ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தவரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னி எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே.
உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பினின்று மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். கரங்களை உயர்த்துவோம். தன்னலம் துறந்து நம்மையே இறை திருவுளத்திற்கு அர்ப்பணிக்க இறை நம்பிக்கையில் வளர வரம் கேட்டு பாடி ஜெபிப்போம். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. துயரின் இரண்டாவது மறையுண்மை, இயேசு கற்றூணில் கட்டுண்டு அடிக்கப்பட்டதை தியானிக்கிற பொழுது நம்முடைய வாழ்வில் உள்ள எல்லா துன்பங்களையும், இதுவரை நமது ஜெபித்தும் இதுவரை நம் ஜெப கருத்துக்கள் கேட்கப்படாத பல நெடுநாளாக ஜெபித்து கொண்டிருக்கிற ஜெப விண்ணப்பங்களை எல்லாம் இந்த 10 மணியிலே ஒப்பு கொடுப்போம். எந்த நிலையிலும் இறை நம்பிக்கையில் தளர்வுறாமல் ஆண்டவர் எல்லாம் பார்த்து கொள்வார். ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கிறவர்கள் இதோ அவர்கள் வல்லமையோடு கழுகை போல உயரே பறப்பார்கள், புதிய ஆற்றல் பெறுவார்கள். கழுகு போல் இறக்கை விரித்து உயரே செல்வர். அவர்கள் ஓடுவர் களைப்படையார், நடந்து செல்வர் சோர்வடையார் என்ற இறைவார்த்தைக்கேற்ப நம் சோதனை நிமிடங்களை, கவலைக்குரிய நிமிடங்களை எல்லாம் ஆண்டவரில் நம்பிக்கை வைத்து நாளுக்கு நாள் புதிய ஆற்றல் பெற்றவர்களாக சோதனைகளை தாங்கும் ஒரு சக்திக்காக இந்த 10 மணியில் ஜெபிப்போம். பெண்கள் முதல் பாதியை சொல்லி ஜெபியுங்கள். எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன்.
புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பினின்று மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். கரங்களை உயர்த்துவோம். நின்று நற்கருணை ஆண்டவரை பார்த்து கரங்களை உயர்த்தி நம் துன்பங்களையும் நம் ஜெப வேண்டுதல்களை எல்லாம் ஆண்டவருக்கு அர்ப்பணித்து இறை நம்பிக்கையில் வளர, பிரச்சனைகளை பார்த்து பயப்படாமல் இறை நம்பிக்கையில் வளர வரம் கேட்டு பாடி ஜெபிப்போம். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. துயரின் மூன்றாவது மறை உண்மை, இயேசுவின் தலையில் முள்முடி சூட்டப்பட்டதை தியானிக்கிற பொழுது நம்முடைய பொறுப்புகளை எல்லாம் ஆண்டவர் அருள் பெற்று சிறந்த விதத்தில் செய்ய வரம் கேட்போம். கணவனாக, மனைவியாக, பெற்றோராக, பிள்ளைகளாக, படிக்கும் மாணவ மாணவியர்களாக, வேலை செய்யும் நல்ல இளைஞர் இளம்பெண்களாக, குருவாக, நற்செய்தி பணியாளராக, பரிந்துரையாளராக, இறைவன் நம்மிடம் ஒப்படைத்திருக்கிற பல்வகையான பொறுப்புகளை எல்லாம் இறை திருவுளத்திற்கு ஏற்ப நாம் செய்ய வரம் கேட்டு இந்த 10 மணியிலே நாம் பாடி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்தவனே, கன்னி மரியே நீ வாழ்க, ஆண்டவரும் உடனே கன்னி மரியே நீ வாழ்க. பெண்களுக்குள் பேரு வைத்தார் கன்னி மாமரியே, உம் திருவயிற்றின் கனியாமேசு ஆசீர் பெற்றவரே. பரிசுத்த அன்னையே, இறைவனின் மாதாவே, பாவிகள் எங்களுக்காய் இப்பொழுதும் எப்பொழுதும் மன்றாட வேண்டுமம்மா. அருள் நிறைந்தவளே, கன்னி மரியே நீ வாழ்க, ஆண்டவரும் உடனே கன்னி மரியே நீ வாழ்க. பெண்களுக்குள் பேரு பெற்றார் கன்னி மாமரியே, உன் திருவயிற்றின் கனியாமேசு ஆசை பெற்றவரே. பரிசுத்த அன்னையே, இறைவனின் மாதாவே, பாவிகள் எங்களுக்காய்
இப்பொழுதும் எப்பொழுதும் மன்றாட வேண்டும் அம்மா. அருள் நிறைந்தவனே கன்னி மரியே நீ வாழ்க. ஆண்டவரும் உடனே கன்னி மரியே நீ வாழ்க. பெண்களுக்குள் பேறு பெற்றார் கன்னி மாமரியே. உம் திருவயிற்றின் கனியாமேசு ஆசீர் பெற்றவரே. பரிசுத்த அன்னையே, இறைவனின் மாதாவே, பாவிகள் எங்களுக்காய் இப்பொழுதும் எப்பொழுதும் மன்றாட வேண்டும் அம்மா. அருள் நிறைந்தவனே கன்னி மரியே நீ வாழ்க. ஆண்டவரும் உடனே கன்னி மரியே நீ வாழ்க. பெண்களுக்குள் பேறு பெற்றாய் கன்னி மாமரியே. உம் திருவயிற்றின் கனியாமேசு ஆசீர் பெற்றவரே. பரிசுத்த அன்னையே, இறைவனின் மாதாவே, பாவிகள் எங்களுக்காய் இப்பொழுதும் எப்பொழுதும் மன்றாட வேண்டும் அம்மா. அருள் நிறைந்தவனே கன்னி மரியே நீ வாழ்க. ஆண்டவரும் உடனே கன்னி மரியே நீ வாழ்க. பெண்களுக்குள் பேறு பெற்றாய் கன்னி மாமரியே. உம் திருவயிற்றின் கனியாமேசு ஆசீர் பெற்றவரே. பரிசுத்த அன்னையே, இறைவனின் மாதாவே, பாவிகள் எங்களுக்காய் இப்பொழுதும் எப்பொழுதும் மன்றாட வேண்டும் அம்மா. அருள் நிறைந்தவனே கன்னி மரியே நீ வாழ்க. ஆண்டவரும் உடனே கன்னி மரியே நீ வாழ்க. பெண்களுக்குள் பேறு பெற்றார் கன்னி மாமரியே. உம் திருவயிற்றின் கனியாமேசு ஆசீர் பெற்றவரே. பரிசுத்த அன்னையே, இறைவனின் மாதாவே, பாவிகள் எங்களுக்காய் இப்பொழுதும் எப்பொழுதும் மன்றாட வேண்டும் அம்மா. அருள் நிறைந்தவனே கன்னி மரியே நீ வாழ்க. ஆண்டவரும் உடனே கன்னி மரியே நீ வாழ்க. பெண்களுக்குள் பேறு பெற்றார் கன்னி மாமரியே. திருவயிற்றின் கனியாமேசு ஆசீர் பெற்றவரே. பரிசுத்த அன்னையே, இறைவனின் மாதாவே, பாவிகள் எங்களுக்காய் இப்பொழுதும் எப்பொழுதும் மன்றாட வேண்டும் அம்மா. அருள் நிறைந்தவனே கன்னி மரியே நீ வாழ்க. ஆண்டவரும் உடனே கன்னி மரியே நீ வாழ்க. பெண்களுக்குள் பேறு பெற்றாய் கன்னி மாமரியே. உம் திருவயிற்றின் கனியாமேசு ஆசீர் பெற்றவரே. பரிசுத்த அன்னையே, இறைவனின் மாதாவே, பாவிகள் எங்களுக்காய் இப்பொழுதும் எப்பொழுதும் மன்றாட வேண்டும் அம்மா. அருள் நிறைந்தவனே கன்னி மரியே நீ வாழ்க. ஆண்டவரும் உடனே கன்னி மரியே நீ வாழ்க. பெண்களுக்குள் பேறு பெற்றார் கன்னி மாமரியே. உம் திருவயிற்றின் கனியாமேசு ஆசீர் பெற்றவரே. பரிசுத்த அன்னையே, இறைவனின் மாதாவே, பாவிகள் எங்களுக்காய் இப்பொழுதும் எப்பொழுதும் மன்றாட வேண்டும் அம்மா. அருள் நிறைந்தவனே கன்னி மரியே நீ வாழ்க. ஆண்டவரும் உடனே கன்னி மரியே நீ வாழ்க. பெண்களுக்குள் பேறு பெற்றார் கன்னி மாமரியே. உன் திருவயிற்றின்
கனியாவேசு ஆசீர் பெற்றவரே. பரிசுத்த அன்னையே, இறைவனி மாதாவே, பாவிகள் எங்களுக்காய் இப்பொழுதும் எப்பொழுதும் மன்றாட வேண்டும் அம்மா. பிதாவுக்கும் சுதனுக்கும் தூய ஆவிக்கும் மகிமை உண்டாகட்டும், என்றும் மகிமை உண்டாகட்டும். இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் ஆமென், ஆமென், என்றென்றும் ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பினின்று மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். கரங்களை உயர்த்துவோம். நம்முடைய பொறுப்புகளை சரிவர செய்ய வரம் கேட்டு இறை அருள் கேட்டு பாடி ஜெபிப்போம். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. துயரின் 4வது மறை உண்மை, இயேசு சிலுவை சுமந்து கல்வாரி மலைக்கு சென்றதை தியானிக்கிற பொழுது நமக்காக இயேசு சிலுவையை சுமந்தார். இந்த 10 மணியிலே பிறரினுடைய கருத்துக்களுக்காக நாம் ஜெபிப்போம். நமக்கு தெரிந்தவர்கள், நம்மிடம் ஜெப உதவி கேட்டவர்கள், யாரிடமெல்லாம் நான் ஜெபிக்கிறேன், நான் ஜெபித்துக் கொள்கிறேன், நான் இன்றைய நாளில் உங்களுக்காக ஜெபிப்பேன், இந்த நாட்களில் ஜெபிப்பேன் என்று வாக்குறுதி கொடுத்தோமோ அந்த நபர்களை எல்லாம் மனதில் கொண்டு வந்து இந்த 10 மணியில் அவர்களுக்காக பரிந்து பேசி நாம் ஜெபிப்போம். முதல் பாதியை வலது பக்கத்தில் உள்ளவர்கள் சொல்லி ஜெபிக்கவும். எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக
இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். கரம் உயர்த்தி அன்னை மரியாள் இதோ ஒரு குடும்பத்திற்காக பரிந்து பேசிய பொழுது அற்புதம் நடந்தது போல நமது பரிந்துரையினால், நமது ஜபத்தினால் அநேகர் ஆசிரை பெற்றுக்கொள்ள அன்னையோடு இணைந்து பாடி ஜபிப்போம். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. துயரின் 5வது மறையுண்மை, இயேசு சிலுவையில் அறையப்பட்டு உயிரிந்ததை தியானிக்கிற பொழுது நம் குடும்பங்களிலும் மேலுமாக இறந்து போன எல்லா ஆன்மாக்களையும், உத்தரிக்கிற ஸ்தலத்தில் இருக்கிற ஆன்மாக்களையும், யாரும் நினையாத ஆன்மாக்கள் அனைத்தையும் ஒப்புக்கொடுத்து, அனைவரையும் ஒப்புக்கொடுத்து இந்த 10 மணியில் நாம் ஜெபிப்போம். துயருறுகிற, போராடி கொண்டிருக்கிற, உத்தரிக்கிற ஸ்தலத்தில் இருக்கிற எல்லா ஆன்மாக்களும் இறைவனது இரக்கத்தை, அன்பை நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும், அவரது மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த 10 மணியிலே ஜெபிப்போம். முதல் பாதியை இடது பக்கத்தில் உள்ளவர்கள் சொல்லி ஜெபியுங்கள். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை, முது பெயர் தூயதென போற்ற பெறுக, முது ஆட்சி வருக, முது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே,
உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பினின்று மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். கரங்களை உயர்த்துவோம். நம் குடும்பங்களிலும் நமது பங்குகளிலும் நமக்கு தெரிந்த எல்லா இறந்து போன ஆன்மாக்களையும், குறிப்பாக உத்தரிக்கிற ஸ்தலத்தில் ஆன்மாக்கள், யாரும் நினையாத எல்லா ஆன்மாக்கள் மீதும் இறைவன் இரக்கத்தை பொழிய அன்னையின் பரிந்துரையிலே பாடுவோம். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. முதன்மை வானதூதரான புனித மிக்கேலே, வானதூதர்களான புனித கபிரியேலே, ரஃபேலே, திருத்தூதர்களான புனித பேதுருவே, பவுலே, யோவானே, நாங்கள் எத்துணை பாவிகளாயிருந்தாலும் நாங்கள் வேண்டிக் கொண்ட இந்த 53 மணி மன்றாட்டை எங்கள் புகழறைகளோடு சேர்த்து புனித கன்னிமரியாவின் திருப்பாதத்திலே பாதகாணிக்கையாக வைக்க உங்களை மன்றாடுகிறோம். ஆமேன். மிகவும் இரக்கமுள்ள தாயே, உம்மிடம் அடைக்கலம் நாடி வந்து ஆதரவை தேடி மன்றாடினோர் எவரையும் நீர் கைவிட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்பதை நினைவு கூர்ந்தருளும். கன்னியரின் அரசியான கன்னியே, நீர் அடைக்கலம் தருபவர் என்னும் நம்பிக்கை என்னை தூண்டுவதால் நான் உம் திருவடியை நாடி வருகிறேன். பாவியாகிய நான் உமது இரக்கத்திற்காக துயரத்தோடு உம் திருமுன் காத்து நிற்கிறேன். மனிதராக பிறந்த வார்த்தையின் தாயே, என் மன்றாட்டை புறக்கணியாமல் கனிவுடன் கேட்டருளும். ஆமேன். பிறப்பு நிலை பாவமின்றி கருவான புனித மரியே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உம்முடைய அடைக்கலம் நாடி ஓடி வந்தோம். எங்கள் மீது இரக்கம் கொண்டு எங்களுக்காகவும் திருமகனிடம் மன்றாடும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. பிரைஸ் தி லார்ட். அனைவரும் அமர்ந்து கொள்வோம். அன்புக்குரியவர்களே, ஒரே ஒரு இறை வார்த்தை நாம் இந்த எரிக்கோ ஜெபத்தில் தொடக்கத்தில் தியானித்தோம். ஏசாயா இறைவாக்கினர் புத்தகம் 40ஆம் அதிகாரம் 31வது இறைவார்த்தை. போன செவ்வாய்க்கிழமை 1000 மணி ஜெபமாலையில் இந்த ஒரு இறைவார்த்தையை வைத்துத்தான் தியானித்தோம். ஏசாயா இறைவாக்கினர் புத்தகம் 40ஆம் அதிகாரம் 31வது இறைவார்த்தை. ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருப்பவர்களோ புதிய ஆற்றல் பெறுவர், கழுகுபோல் இறக்கை விரித்து உயரே செல்வர். அவர்கள் ஓடுவர் களைப்படையார், நடந்து செல்வர் சோர்வடையார். அப்போ ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்தால் புதிய ஆற்றல் ஒவ்வொரு நாளும் நாம் பெற்றுக்கொள்வோம். பிரைஸ் தி லார்ட். ஒரு கேள்வி, பைபிளில் நற்செய்தியில் இயேசு ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்த காரணத்தினாலே இயேசுவிடமிருந்து பாராட்டை பெற்றவர்கள் யாரெல்லாம்? ஒரு 4-5 பேர் இருக்காங்க. நற்செய்தியில் இயேசுவை சந்தித்த பொழுது இயேசுவின் மீது அவர்கள் வைத்த நம்பிக்கையின் நிமித்தம் இயேசு அவர்களை பாராட்டுகிறார். இயேசுவிடமிருந்தே பாராட்டு வாங்கிட்டாங்க, அப்ரிசியேஷன் வாங்குறாங்க. ஒன்று, கானானிய பெண் நம்பிக்கை வைக்கிறார். எடுங்களேன் அந்த பகுதி, ஒரு சின்ன அந்த குறிப்பு மட்டும். மத்தேயு நற்செய்தி 15ஆம் அதிகாரத்தில் 28 முதல்ல இறைவார்த்தை. என்ன பின்னணி? மகளுக்கு பேய் பிடித்திருக்கிறது,
அந்த பேயின் பிடித்த அந்த கொடுமையிலிருந்து இந்த மகளை காப்பாற்ற வேண்டும் என்று பிடிவாதத்தோடு இயேசுவின் பின்னாடி நடந்துக்கிட்டே இருக்கிறாங்க. இயேசு ஒன்றும் செய்வது போல் தெரியல, உதறி தள்ளிக்கொண்டே இருக்கிறார். உனக்கு ஒன்றும் இல்லை, தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கென்றெல்லாம் சொல்லி சொல்லி அவர் இயேசு கடந்து சென்று கொண்டே இருக்கிறார். 15ஆம் அதிகாரம் 28வது வசனம் வாசிங்களேன். இயேசு மறுமொழியாக, அம்மா உமது நம்பிக்கை பெரிது, நீர் விரும்பியவாறே உமக்கு நிகழட்டும் என்று அவரிடம் கூறினார். அந்நேரமே அவர் மகளின் பிணி நீங்கியது. பாருங்க, முதலில் ஒன்றும் இயேசுவிடமிருந்து ஒரு பாராட்டும் கிடைக்கல. பார்த்தால் இயேசு அவரை கவனிக்காதது போல நடந்து சென்று கொண்டிருக்கிறார். அதெல்லாம் தர முடியாது, தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்குத்தான். அவர்கள் எவ்வளவு ஜெபித்தும் கேட்காததை போல இருந்தார். ஆனால் அந்த நம்பிக்கையோடு அந்த பெண்மணி, கானானிய பெண் அப்படின்னா இஸ்ராயேல் பெண் அல்ல, வேறொரு இனத்தை வேறொரு மதத்தை சார்ந்த பெண். பிரைஸ் தி லார்ட். அப்போ இயேசு முதல்ல சொல்றதெல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு தான், இஸ்ராயேல் மக்களுக்கெல்லாம் சொல்லும் பொழுதும் அவர் பிடிவாதமாக இயேசுவின் பின்னாலே நடந்து சென்று கொண்டு, நாய்க்குட்டி கூட டேபிள்லேருந்து விழுறது சாப்பிடுதே, அப்படி கீழே விழுற ஒரு அந்த உணவு துண்டை போல உம்மை விட்டா எனக்கு யாரும் இல்லை என்ற அந்த பிடிவாதத்தோடு ஜெபிக்கிற அந்த பெண்மணி. அதான் இயேசு திரும்பி சொல்றார், அம்மா உமது நம்பிக்கை பெரிது, நீர் விரும்பியவாறே உமக்கு நிகழட்டும். நம்ம என்ன பண்ணுவோம், 2 முறை கேட்டு பார்ப்போம், கிடைக்கலையா சரி போ. ஆனால் இந்த அம்மாவுடைய நம்பிக்கை பாருங்க, விடாப்பிடியாக என்னதான் நடந்தாலும் இயேசுவை விட்டு போக மாட்டேன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்போ கானானிய பெண்ணுடைய நம்பிக்கை இயேசு பாராட்டுறார். அடுத்து பார்த்திமேயுனுடைய நம்பிக்கையை பாராட்டுறார். எங்க இருக்குது, நம்ம ஒரு நாள் நாம் தியானித்தோம் அதை. மார்க்கு நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 52வது வசனம் எடுங்களேன். மார்க் 10:52. பார்வையற்ற பார்த்திமேயு, ஒன்று கானானிய பெண் இயேசுவுடைய நம்பிக்கை பாராட்டை பெற்றுக்கொள்கிறார். 2வது பார்வை இல்லாதவன் குருடன், அவரும் இயேசுவிடம் பாராட்டை பெறுகிறார். 10ஆம் அதிகாரம் 52வது வசனம் வாசிங்களேன். இயேசு அவரிடம், நீர் போகலாம், உன் நம்பிக்கை தான் உனக்கு நலத்தை கொடுத்ததுன்றார். நீர் போகலாம், உமது நம்பிக்கை உம்மை நலமாக்கிற்று என்றார். உடனே அவர் மீண்டும் பார்வை பெற்று அவரை பின்பற்றி அவருடன் வழி நடந்தார். இப்ப நோயுற்று இருக்கிற பொழுதும் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கிற பார்த்திமேயு, அப்ப 2வது எடுத்துக்காட்டு, இயேசுவிடமிருந்து பாராட்டை பெறுகிறார். நீ போகலாம், உன் நம்பிக்கை தான் உனக்கு நலத்தை கொடுத்தது. வேற யார் நற்செய்தியில இயேசுவிடமிருந்து நம்பிக்கையினால் பாராட்டை பெற்றவர்கள்? 12 வருடம் இரத்த போக்கினால் வருந்திய பெண்மணி. மத்தேயு நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 20-22, 20 முதல் 22. 12 வருடமாக இரத்த போக்கினால் வருந்திய ஒரு பெண்மணி. 21வது வசனம், ஏனெனில் அப்பெண் நான் அவருடைய ஆடையை தொட்டாலே போதும் நலம் பெறுவேன் என்று தமக்குள் சொல்லிக் கொண்டார். இயேசு அவரை திரும்பி பார்த்து, மகளே துணிவோடு இரு, உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று என்றார். அந்நேரத்திலேயே அப்பெண் நலம் பெற்றிருந்தார். பாருங்க, இயேசு சொல்றார், அம்மா துணிவோடு இரு, பயப்படாத, உனது நம்பிக்கை உன்னை நலமாக்கிற்று. பிகாஸ் ஆஃப் யுவர் ஃபெய்த் யூ ஆர் ஹீல்டு. நம்பிக்கையினால் நீ உடல் நலத்தை பெற்றுக்கொண்டாய். அந்நேரத்திலேயே அப்பெண்மணி அந்த உடல் சுகம் பெற்றதை உணர்ந்தார். ஃபர்ஸ்ட் கானானிய பெண்ணை பற்றி பார்த்தோம். பார்வையற்ற பார்த்திமேயு 12 ஆண்டுகளாக இரத்தப்போக்கினால் வருந்திய பெண்மணி இயேசுவிடமிருந்து பாராட்டி பெறுகிறார். அடுத்து வேற யாரு? சக்கேயு உனது நம்பிக்கையினால நலத்தை பெற்றார்லாம் சொல்ல. 100 தலைவன் எடுத்து வாசிங்களேன். லூக்கா நற்செய்தி 7:1-10 எடுங்களேன். 2 இடத்துல இருக்கு. லூக்கா நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 1 முதல் 10, 2 இடத்துல இருக்கு. 100 தலைவர். நம்ம திருப்பலியில் நன்மை வாங்கும் போது சொல்லி ஜெபிப்போம். என்ன ஜெபிப்போம்? ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்து வர, இல்லத்தில் எழுந்து வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொன்னால் போதும் நான் நலம் பெறுவேன். இது ஜெபித்தது ஒரு இஸ்ராயேல்காரன் அல்ல, 100 தலைவன். 100 தலைவன் என்ன அர்த்தம்? 100 பேருக்கு தலைவன், 100 பணியாளர்களை கொண்ட அந்த 100 பேருக்கு தலைவன் இவன். இவனுடைய தலைவன் பணியாளன் ஒருவருக்கு நோய் வந்துருச்சு. யாருக்கு நோய்? மகனுக்கெல்லாம் இல்லை,
மனைவிக்கும் இல்லை, 100 பேரில் ஒருவன். ஆனால் இவன் அதிகமாக மதிப்பு வைத்திருக்கிறான் இந்த பணியாளன் மீது. 100 தலைவனும் இயேசுவும் பார்த்து கொண்டார்களா? பேசிக்கொண்டாங்களா? இல்லை. 100 தலைவன் தன் பணியாளன் ஒருவனுக்கு நோய் என்று கண்டவுடன் யூதர்களின் மூப்பர்களை பார்த்து, இஸ்ராயல் நாட்டிலே மூப்பர்களை, பெரியவர்களை பார்த்து, இயேசுகிட்ட சொல்லுங்க, ஒரு ரெக்கமெண்டேஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்றார். யாரு? 100 தலைவர். இந்த 100 தலைவர் சொன்ன உடனே இந்த யூதர்களின் மூப்பர்கள் எல்லாம் போய் இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, அவருக்கு இது நீங்க செஞ்சு தாங்க, அவர் ரொம்ப நல்லவர், நமக்காக ஒரு கோவில்லாம் கட்டி கொடுத்தாரு, ரொம்ப கடவுள் பக்தி இருக்கிறவர் அப்படின்னு சொல்றாங்க. யாருக்காக இவர் ரெக்கமெண்டேஷன் கேட்கிறாரு? நம்ம குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தருக்காக ஜெபம் பண்றதில்ல. இந்த 100 தலைவன் தன் பணியாளன் ஒருவனுக்காக இயேசுவிடம் இப்படி ஆள் அனுப்புறார். இயேசுவும் அவர்கள் எல்லாரையும் கூட்டிக்கிட்டு நடந்து போறார். நடந்து போயிட்டு இருக்கும் பொழுது இயேசு வீட்டுக்கு வராருன்னு கேட்ட உடனே 100 தலைவன் என்ன தெரியுமா சொல்றாரு? வேறொரு ஆள் அனுப்புறார். நண்பர்களை அனுப்பிவிட்டு, ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் கடந்து வர நான் தகுதியற்றவன், ஒரு வார்த்தை சொன்னா போதும். நீங்க ஒரு வார்த்தை மட்டும் சொன்ன. இயேசு ஏதோ வீட்டில் கூப்பிட பயந்துட்டு இல்லை, அவருக்கு வர வேண்டிய அவசியம் கூட இல்லை. ஆண்டவரே, நான் என் பணியாளரிடம் இங்கே வா என்றால் அவன் வருகிறான், போ என்றால் அங்கே போறான்னா, நீர் அனைத்தையும் படைத்துவீர், எல்லா ஆசீர்வாதம் பெற்றவர், நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், நான் நலம் பெறுவேன். பாருங்களேன், அவருடைய நம்பிக்கை எவ்வளவுக்கு மேலாக இருக்கிறது. அப்பொழுதுதான் இயேசு அவரை பார்த்து, அந்த 100 தலைவர் நம்பிக்கை பார்த்து சொல்ற ஒரு வார்த்தை இருக்குது. 9வது வசனம் வாசிங்களேன். இவற்றை கேட்ட இயேசு அவரை குறித்து வியப்புற்றார். 100 தலைவரை பார்த்து அவரை நினைத்து வியப்புறுகிறார். தொடர்ந்து, தம்மை பின்தொடரும் மக்கள் கூட்டத்தினரை திரும்பி பார்த்து, இஸ்ராயலிடத்திலும் இத்தகைய நம்பிக்கை நான் கண்டதே இல்லை என உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, இஸ்ராயல் வீட்டில் கூட இப்படிப்பட்ட நம்பிக்கை அவர் பார்க்கவில்லை. இந்த நபர் ஒரு இஸ்ராயல்காரர் அல்ல, ஒரு கடவுள் மீது நம்பிக்கை வைக்கிறவர் அல்ல. ஆனால் இயேசுவின் மீது நம்பிக்கை வைத்து அவரை பார்க்க கூட வேண்டாம், ஆண்டவரே நீ ஒரு வார்த்தை சொன்னால் போதும். அதனால தான் நன்மை வாங்குறதுக்கு முன்னாடி இந்த ஜெபத்தை நம்ம சொல்லிட்டே இருக்கிறோம். உள்ளத்தில் கடந்து வர, நான் இல்லத்தில் கடந்து வர நான் தகுதியற்றவன், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இன்னும் ஒரு நபர்கள் இருக்காங்க. இயேசு அவர்களை பார்த்து பாராட்டி ஆசிரை கொடுக்கிறார். ஒரு 4 பேர் இருக்காங்க. வெரி குட். அந்த 4 பேர் யாரு? ஒரு கட்டில் 4 பேர் தூக்கிட்டு வந்தாங்க. மார்க்கு நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 5வது வசனம் எடுங்களேன். முடக்குவாதமற்றவரை சுமந்து வந்த 4 நம்பிக்கை. என்ன ஆச்சு? கோவிலில் இடம் இல்லை, அந்த வீட்டில் இயேசு ஜெபித்த வீட்டில் இடம் இல்லை. ஆனால் இந்த முடக்குவாதமுற்றவரை இவர்கள் 4 தூக்கி கொண்டு கூரையை எடுத்து விட்டு, சீட்டை எடுத்துட்டு 4 பேரும் கட்டிலோடு அந்த முடக்குவாதமுற்றவனை இயேசுவுக்கு முன்னாடி இறக்குறாங்க. அப்போ இயேசு முடக்குவாதமுற்றவரின் நம்பிக்கையை கண்டு, அப்படியா? இல்லை, இயேசு அந்த 4 அவர்களுடைய நம்பிக்கையை கண்டு முடக்கவாதமுற்றவனிடம், மகனே, ஏன் தயங்கி வாசிக்கிறீங்க? மகனே, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றார். அவன் நலம் கிடைக்கிறது. அப்ப அன்புக்குரியவர்களே, முடக்குவாதமுற்றவன் நம்பிக்கை அல்ல, மாறாக கட்டிலில் சுமந்து வந்தவர்களின் நம்பிக்கையை பார்த்து. இப்போ இது நிறைய வித்தியாசமான நபர்கள்லாம் பார்த்தோம். இப்போ ஏறக்குறைய 5-6 பேரை நம்ம பார்த்துருக்குறோம். இன்னும் வேற யாராவது விட்டுட்டிங்களா? இன்னும் ஒருத்தர் இருக்கார், தொழுகை கூட தலைவர். மார்க்கு நற்செய்தி 3ஆம் அதிகாரம் எடுங்களேன், 35-36 இறைவார்த்தை. தொழுகை கூட தலைவருடைய வீட்டில் இருந்து, அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, மகள் நோயுற்று இருக்கிறாருன்னு சொல்லி இயேசுவை கூப்பிடுறாரு. இந்த 12 வருடம் இரத்த போக்கினால் அந்த பெண் நலம் பெறுகிற அந்த நிகழ்வெல்லாம் முடிஞ்ச உடனே என்ன நடக்குது? இயேசுடைய காதில் கேட்கும் விதமாக 35வது வசனம் வாசிங்களேன். மார்க்கு 3:35. தொழுகை கூட தலைவர் என்ன பின்னணின்னு சொல்கிறேன் பாருங்க. எல்லா இடத்துலையும் இருக்குது. ஐ திங்க் அதாவது 2 இடத்துல இரத்தப்போக்கினால் வருந்திய பெண்மணி கூட வர பகுதி எல்லாமே இருக்குது. எங்கெல்லாம் அந்த இரத்தப்போக்கினால் பெண்மணி வருந்தாங்களோ அது பக்கத்துலேயே இருக்கும். 5:35. அப்பாடா. ஓகே.
அவர் தொடர்ந்து பேசிக்கொண்டிருந்த பொழுது தொழுகை கூட்டத்தில், நான் எடுத்துக்கிறேன் இல்லைங்க, மார்க் 5:35 பேசிட்டு இருக்கும் பொழுது தொழுகை கூட்ட தலைவருடைய வீட்டிலிருந்து ஆள்கள் வந்து அவரிடம், உம்முடைய மகள் இறந்து விட்டால் போதகரை ஏன் இன்னும் தொந்தரவு செய்கிறீர் என்றார்கள். அவர்கள் சொன்னது இயேசுவின் காதில் விழுந்ததும் அவர் தொழுகை கூட தலைவரிடம், அஞ்சாதீர், நம்பிக்கையை மட்டும் விடாதீர். பாருங்க, தொழுகை கூட தலைவரின் காதில் போய் சொல்றாங்க, இனிமேல் இயேசுவை கூப்பிட்டு பிரயோஜனம் இல்லை, ஆல்ரெடி உன் பொண்ணு இறந்துட்டா. இது தொழுகை கூட தலைவர்னு சொல்லும் பொழுது இயேசு கேட்டுட்டு, ஐயோ இவன் நம்பிக்கை போயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு சொல்லி இயேசு தொழுகை கூட தலைவரை பார்த்து சொல்ற வார்த்தை, அஞ்சாதீர், நம்பிக்கையை மட்டும் விடாதீர். அன்புக்குரியவர்களே, எவ்வளவு ஆழமான சிந்தனை. அப்ப இவரும் நம்பிக்கையோடு கடந்து செல்கிறார். இயேசு இறந்த மகளை உயிர் தளச் செய்கிறார். அப்ப நம்ம 6 நபர்களை பார்த்தோம் பைபிள்ல, நம்பிக்கையினால் இயேசுவிடமிருந்து பாராட்டை பெற்றுக்கொள்பவர்கள். 1 கானானிய பெண், 2 பார்வையற்ற பார்த்திமேயு, 3 12 ஆண்டுகள் இரத்த போக்கினால் வருந்திய பெண், 4 நூற்றுவ தலைவன், நம்பிக்கையை அவரது நம்பிக்கை பார்த்து இயேசு பாராட்டுகிறார். 5 நால்வர்களின் நம்பிக்கை முடக்குவாதமற்றவரை சுமந்து சென்ற 4 பேர். 6 தொழுகை கூட தலைவர் மகள் இறந்த பொழுதும் இயேசுவில் நம்பிக்கை வைத்து வீட்டுக்கு அழைத்து சென்றார். நம்மள என்ன செஞ்சிருப்போம், ஐயோ எப்படி இருந்தாலும் இறந்துட்டார் ஆண்டவரே, பரவாயில்ல ஆண்டவரே, அடுத்த முறை வாங்க, திரும்பி அந்த ரத்த போக்கிலாம் வந்து பெண், உன்னால தான் இந்த பிரச்சனை, நீ இங்கே இதெல்லாம் இப்படி பெரிய ட்ராமா பண்ணிட்டு இருக்கிறனால தான் என் மகள் இறக்கிறதுக்கு முன்னாடி வரல, ஏதாவது குறை சொல்லியிருப்போம். ஆனால் அவரை எதையும் பொருட்படுத்தல, இயேசுவை மட்டும் நம்பிக்கை வைத்தார். அன்புக்குரியவர்களே, இந்த நாளில் நம்பிக்கையில் வளர நாம் ஜெபிப்போம். குறிப்பாக இந்த எரிக்கோ ஜெபத்தில் அனைவரும் முழுந்தால் படிடுவோமா? ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கிறவர்கள் புதிய ஆற்றல் பெறுவார்கள். இந்த 6 நபர்களை பார்த்தீங்க பாருங்க, இந்த 6 பேருடைய வாழ்க்கையிலும் பிரச்சனை இருந்துச்சு. 6 பேருடைய வாழ்க்கையிலும் பிரச்சனை இருந்தது. இறக்கும் தருவாய், நோய்வாய்ப்பட்டு நடந்த நிமிடம், அல்லது இழந்த நிமிடம், உடல் சோர்வு, பார்வை இல்லாத நிமிடம், ஆன்மீகமாக உடல் ரீதியாக பிரச்சனைகளை சந்தித்தவர்கள் இந்த 6 பேரும். ஆனால் அவர்கள் இயேசுவின் மீது நம்பிக்கை வைத்தார்கள். அதனால அவர்கள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார். அவர்களது நம்பிக்கையை பார்த்து இயேசே வியப்புற்றார். முழந்தால் படியிட்டு இந்த நேரத்தில் நாம் ஆவியானவரிடத்தில் ஜெபிப்போம். ஓ பரிசுத்த ஆவியே, நம்பிக்கையினால் எங்களை நீர் வல்லமை உள்ளதாக மாற்றும், வல்லமை உள்ளவர்களாக மாற்றும். புதிய ஒரு ஆற்றல் எங்களுக்குள் தாரும். கழுகை போல உயர பறக்க, ஓடினாலும் நடந்தாலும் களைப்படையாமல் சோர்வடையாமல், வாழ்வில் என்ன பிரச்சனை வந்தாலும் உம்மை விட்டு விலகி செல்லாமல் இருக்க வரம் தாரும் என்று சொல்லி இந்த பாடல் வரிகளோடு சேர்ந்து பாடி ஜெபிப்போமா? கரங்களை தட்டி பாடி ஜெபிப்போம். எங்கள் துணையாளரே, எங்கள் சகாயரே, இறங்கி வாருமையா. சேர்ந்து பாடுவோம். எங்கள் துணையாளரே, எங்கள் சகாயரே, இறங்கி வாருமையா. எங்கள் உள்ளத்திலே, எங்கள் குடும்பத்திலே, எங்கள் மத்தியில் இறங்கி வாருமையா. எங்கள் உள்ளத்திலே, எங்கள் குடும்பத்திலே, எங்கள் மத்தியில் இறங்கி வாருமையா. ஓ பரிசுத்த ஆவியே, இறங்கி வாருமையா. ஓ பரிசுத்த ஆவியே, இறங்கி வாருமையா. எங்கள் துணையாளரே, எங்கள் சகாயரே, இறங்கி வாருமையா. எங்கள் பலவீனத்தில், எங்கள் நோய்களில்,
எங்கள் கஷ்டத்தில் இறங்கி வாருமையா. எங்கள் பலவீனத்தில் எங்கள் நோய்களில் எங்கள் கஷ்டத்தில் இறங்கி வாருமையா. ஓ பரிசுத்த ஆவியே இறங்கி வாருமையா. ஓ பரிசுத்த ஆவியே இறங்கி வாருமையா. எங்கள் துணையாளரே எங்கள் சகாயரே இறங்கி வாருமையா. எங்கள் துணையாளரே எங்கள் சகாயரே இறங்கி வாருமையா. நற்கருணை ஆசிருக்காக ஜெபிப்போம். நம்பிக்கையில் வளர வரம் கேட்டு இறுதி ஆசிர் மாண்புயர் பாடி நாம் ஜெபிப்போம். மாண்புயரேவர் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலங்களானே மனிதனிதனை அறிய இயலா குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தையவர்க்கும் மகனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்டின் பெருமை மாற்றிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. வானி நின்று அவர்களுக்கு உணவளித்தீரே. இனிமையான கனத்தை கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும்
வாழ்க 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 மரியே வாழ்க 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 மரியே.